புதுச்சேரியில் மதுபோதைகள் தாறுமாறாக காரை ஒட்டி விபத்தை ஏற்படுத்திய சுற்றுலா வந்த இளைஞர்களுக்கு பொதுமக்கள் தருமடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்தனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு மதுரையை சார்ந்த 6 இளைஞர்கள் காரில் சுற்றுலா வந்துள்ளனர். அவர்கள் வீராம்பட்டினம் கடற்கரையில் மது அருந்திவிட்டு கடலில் குளித்துள்ளனர். பின்னர் புதுச்சேரி நகர பகுதிக்கு காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது அரியங்குப்பம் ஆர்கே நகர் சந்திப்பு அருகே வந்தபோது கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கெட்டு தாறுமாறாக ஓடியது. ஒரு கட்டத்தில் சாலையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த பைக்குகள் மீது மோதி கார் நின்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட பைக்குகள் சேதமடைந்தன. மேலும் அங்கிருந்த ஹோட்டல் ஊழியர் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓட முயன்ற அந்த கும்பலை பொதுமக்கள் பிடித்து தருமடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காரை அப்புறப்படுத்தியதுடன் போக்குவரத்தையும் சரி செய்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் அருகே நடந்த சாலை விபத்தில் திருநங்கை உட்பட 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கத்தை சார்ந்தவர் சுரேஷ், வயது 42, வில்லியனூர் அருகே இயங்கி வரும் பிளாஸ்டிக் சேர் கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை செய்தார். இவர் காலை வீட்டிலிருந்து பைக்கில் வேலைக்கு சென்றார். அப்போது கீழ்சாத்தமங்கலம் பகுதியிலிருந்து லோகநாயகி, வயது 43 என்ற திருநங்கை சுரேஷிடம் லிப்ட் கேட்டு பைக்கில் சென்றார். வில்லியனூர் சாராய ஆலை பகுதியில் வந்தபோது முன்னால் கேஸ் சிலிண்டர் ஏற்றி சென்ற டிராக்டரை முந்தி செல்ல முயன்றபோது சாலையோர மணலில் பைக் சிக்கி கீழே விழுந்தனர். அப்போது டிராக்டரின் சக்கரம் ஏறியதில் சுரேஷ், லோகநாயகி ஆகியோர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் தற்கொலை செய்து கொண்ட மகேந்திரன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பிரச்சினைகள் மற்றும் பிளவுகளால் மன உளைச்சலால் இருந்த தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வர்த்தகரணி மாவட்ட இணை செயலாளர் பூக்கடை மகேந்திரன் என்பவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழந்த மகேந்திரனின் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தியதுடன் அவரது குடும்பத்திற்கு ரூபாய் 55 லட்சம் நிதி உதவி அளித்து அவர்களது பிள்ளைகளையும் படிப்பு செலவையும் ஏற்பதாக வாக்குறுதி அளித்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில செயலாளரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் தலைமை அலுவலகத்தில் மகேந்திரன் திருவுருவப்படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், கோடிக்கணக்கான உண்மை தொண்டர்களின் விசுவாசத்தால் கட்டமைக்கப்பட்டதுதான் அதிமுக என்ற மாபெரும் கோட்டை. இந்த கோட்டையில் ஒரு சில சுண்டலிகள் பிரச்சினை செய்வதால் இந்த இயக்கம் சிதறி போகாது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மகேந்திரன் மறைவிற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உள்ளபடியே பொறுப்பேற்று தங்களை தாங்களே வருத்திக் கொண்டு மீண்டும் சரியான பாதைக்கு வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். டெபுடேஷனில் பணிபுரியும் 30 ஊழியர்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாண்லே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாண்லே தலைமை அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாண்லே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெபுடேஷனில் உள்ள 30 ஊழியர்களை திரும்பப் பெற வேண்டும், தொழிலாளர்களுக்கு கட்ட வேண்டிய ரூபாய் 12 கோடியை செலுத்த வேண்டும், பால் மற்றும் உறுப்பினர்களுக்கு பணம் பட்டுவாடா செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சங்க நிர்வாகிகள் விஸ்வலிங்கம், ராஜசேகர், தமிழ்ச்செல்வன், சண்முகம் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாண்லே மேலாளரை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா மற்றும் மோர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு இலவச மோர் வழங்கி தொடங்கி வைத்தார். கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் மணிகுண்டா அருகே கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா,
அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலவச நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர், இளநீர், தர்பூசணி ஆகியவைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் எழிலன், துணை செயலாளர் ரவி, முன்னாள் கவுன்சிலர் தனசேகர், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மதன் பாபு, துணை செயலாளர் கலைவாணி, மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சிவக்குமார், சந்துரு, மாநில சுற்றுச்சூழல் அணி நவீன் உள்ளிட்ட முத்தியல்பட்டி தொகுதியின் திமுகவை சார்ந்த அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். நகராட்சியில் சேவை வரி வசூல் செய்ய மின்னணு ஏல விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சியில் பல்வேறு வகையான பயன்பாட்டு சேவை வரி வசூல் செய்ய மின்னணு ஏல விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. புதிய பேருந்து நிலையத்தில் நுழைவு கட்டணம் வசூல் செய்வதற்கான உரிமம், பேருந்து நிலையம், பழைய சிறைச்சாலை வளாக வாகனங்கள் நிறுத்துமிடம் கட்டணம் வசூல், நகராட்சி பகுதிகளில் அடிக்காசு வசூல், புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலையில் உள்ள சிறுவர் பூங்கா, மேரிஹால், வடக்கு பகுதி பழைய சாராய வடிஆலை, நெல்லுமண்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், முத்தியல்பேட்டை மார்க்கெட், சுப்பையா சாலை, உழவர் சந்தை, பழைய பேருந்து நிலையம், கழிப்பறை ஆகிய பகுதிகளுக்கு சேவை வரி வசூல் செய்ய விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தை இன்று முதல் வரும் 12ஆம் தேதி பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஏல முன் வைப்புத் தொகை வருகின்ற 12ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். மின்னணு ஏலம் வருகின்ற 22ஆம் தேதி நடைபெறும். ஏல வழிமுறைகள், பங்கேற்பவருக்கு தலைமை செயலகம் 3வது தளம் அருகில் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கலைஞரின் 103வது பிறந்தநாளையொட்டி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு வீராம்பட்டினத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு தலைமை விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளர் சிவா, சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அமைச்சர் சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், செந்தில், விக்னேஷ் கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் நிகழ்ச்சிகள் மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி உள்ளிட்ட திரளான திமுகவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. காரைக்கால் ஸ்ரீ வீர மகாகாளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோத்சவ விழாவின் ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வீர மகாகாளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த வடைமரிக்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வீர மகாகாளியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோத்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோத்சவ பெருவிழா கடந்த 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஊஞ்சல் உற்சவம் இன்றிரவு நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வீர மகாகாளியம்மன் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஊஞ்சலில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ வீர மகாகாளியம்மனுக்கு சகஸ்கர நாமார்ச்சனையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் ஸ்கூட்டியில் சென்ற பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி 9 சவரன் தாலி செயினை பறித்து சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் ஜீவானந்தம் வீதியை சார்ந்த ரகுராமன், இவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சரண்யா, வயது 37, தனது பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இவர் கடந்த 31ஆம் தேதி மாலை நெடுங்காடு பாண்டவராடை ஏரிக்கரையில் உள்ள பருத்தி வயலுக்கு ஸ்கூட்டியில் சரண்யா சென்றுள்ளார். அப்போது 2 பேர் பைக்கில் ஹெல்மெட் அணிந்து தொடர்ந்து சென்று சரண்யாவிடம் கும்பகோணம் செல்வதற்கு வழி கேட்டுள்ளனர். அப்போது திடீரென ஒருவர் இறங்கி கத்தியை காட்டி மிரட்டி சரண்யா அணிந்திருந்த 9 சவரன் தாடி செயினை பறித்து சென்றனர். மேலும் சரண்யாவின் ஸ்கூட்டி சாவியையும் பறித்து சென்றனர். சரண்யா புகாரின் அடிப்படையில் நெடுங்காடு போலீசார் வழக்கு பதிந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகாவை சார்ந்த முத்தமிழரசன், வயது 27, கும்பகோணம் சங்கராபாணி தெற்கு பகுதியை சார்ந்த முத்து, வயது 30 ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர்.
மேலும் அவர்களிடமிருந்து 9 சவரன் தாலி செயின், வழிப்பறிக்கு பயன்படுத்திய பைக், 2 மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் குடிசை மாற்ற வாரிய அதிகாரிகளை கண்டித்து நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் உடனடியாக இலவச மனைப்பட்டா அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கவில்லை என்றார். தங்கள் குடும்பத்தில் யாரேனும் இறந்தால் அவர்களது உடலை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலக வாயிலில் வைத்து துக்க காரியங்கள் செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். புதுச்சேரி புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் வீடற்ற புதுரை வண்ணார் சமூக மக்களுக்கு இலவச மனைப்பட்டா அல்லது அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி வருகின்றனர். அதன்படி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை புதுரை வண்ணார் விடுதலை இயக்க நிர்வாகிகள் சந்தித்து அரசின் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க வேண்டி கோரிக்கை வைத்தனர். அதன்படி வீடற்ற புதுரை வண்ணார் சமூக மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்குவதாக அதிகாரிகள் நிர்வாகிகளிடம் தெரிவித்த நிலையில் குதிரை வண்ணார் சமூக மக்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த புதுரை வண்ணார் சமூகத்தை சார்ந்த மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மறைமலையடிகள் சாலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இயக்க தலைவர் தெய்வநிதி என்கின்ற கூத்தன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து புதுரை வண்ணார் விடுதலை இயக்க தலைவர் தெய்வநிதி பேசுகையில், தங்கள் சமுதாய மக்களுக்கு வீடு இல்லாத நிலையில் அனைவரும் வாடகை வீட்டில் வசித்து வருவதால் ஏதேனும் இறப்பு ஏற்பட்டால் வாடகை வீட்டின் உரிமையாளர்கள் உடலை அவர்களது வீட்டில் வைத்து துக்க காரியங்கள் செய்யக்கூடாது என்ற நிர்பந்தம் செய்கிறார்கள். உடனடியாக குடியிருப்பு வழங்கவில்லை என்றால் தாங்கள் குடும்பத்தில் யாரேனும் இருந்தால் அவர்களது சவத்தை குடிசை மாற்று வாரியம் அல்லது ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலக வாயிலில் போட்டு துக்க காரியங்கள் செய்வோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக ஆளுநரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி மேரிஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ரங்கசாமி அவர்கள், நாளை பள்ளிகள் தொடங்குகின்றன. வெயில் அதிகரிப்பு காரணமாக விடுமுறை நீடிப்பு குறித்து மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசித்து தெரிவிக்கப்படும் என்றார். தொடர்ந்து அமைச்சரவை நாளை விரிவாக்கம் இருப்பதாக பேச்சு எழுந்துள்ளது என்ற கேள்விக்கு அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கலாம் என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக ஆளுநரை எப்போது சந்திக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு ஆளுநரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்றார். புதுச்சேரியில் எரிபொருள் சிக்கன நடவடிக்கையாக அரசு அதிகாரிகள் 6 மாதத்திற்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவின் அடிப்படையில் அரசு சார்பு செயலர் முருகேசன் அனைத்து துறை தலைவர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகள் அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், கல்வி சுற்று பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும். அரசின் அதிகாரப்பூர்வ வாகனங்களின் பயன்பாடு சிக்கனமாக ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்காக வாகன பகிர்வு நடைமுறை பின்பற்ற வேண்டும் மற்றும் தேவையற்ற வாகன பயன்பாடு தவிர்க்க வேண்டும். எரிபொருட்கள் வாங்குவதை குறைக்க தேவையற்ற அரசு வாகன பயன்பாட்டை குறைக்க வேண்டும். முடிந்தவரை துறைகளுக்கு இடையேயான கூட்டங்கள், ஆய்வுக் கூட்டங்கள், ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் அனைத்தையும் காணொலி காட்சி வழியாக நடத்த வேண்டும். இதன் மூலமாக வெளியிடங்களிலிருந்து வந்து கூட்டங்களில் பங்கேற்கும் பயண தேவைகளை குறைக்க வேண்டும். அனைத்து அரசு அதிகாரிகளும் மற்றும் பணியாளர்களும் தங்களது வழக்கமான அலுவலக பயணங்களுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மின்சார சேமிப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்பட வேண்டும். பயன்பாட்டில் இல்லாத நேரங்களில் விளக்குகள், குளிர்சாதன வசதிகள், கணினிகள் மற்றும் பிற மின்சாதனங்களின் பயன்பாட்டை நிறுத்தி வைக்க வேண்டும். அதிகாரிகளும் பணியாளர்களும் மதிய உணவு நேரத்தில் தங்களது வீடுகளுக்கு செல்வதை தவிர்த்து அலுவலகத்திற்கு உணவை எடுத்து வந்து சாப்பிடுவது நல்லது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரிகலாம்பாக்கம் பகுதியில் இயங்கும் மாஸ்டர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரிகலாம்பாக்கம் பகுதியில் மாஸ்டர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி என்னும் தற்காப்பு கலை பயிற்சி நிலைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது.
இதில் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சி நிலையத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் விழாவில் தொழிலதிபர் அங்குதாஸ், முனைவர் சிவராஜன், யோகா மாஸ்டர் விஜயகுமார், தொழிலதிபர் அருள் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினர். மேலும் இப்பயிற்சி நிலையத்தின் மூலமாக தற்காப்பு கலைகளான கராத்தே, சிலம்பம், ஜூடோ, பெங்கட் சிலாட் உள்ளிட்ட தற்காப்பு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நிறுவனர் புருஷோத்தமன் மற்றும் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரிக்கு வந்து சேரும் ரயிலும் புதுச்சேரியிலிருந்து புறப்படும் ரயிலும் ரத்து செய்யப்படுகின்றன. திருப்பதியிலிருந்து அதிகாலை 4:10 மணிக்கு புறப்படும் திருப்பதி புதுச்சேரி மெமு விரைவு ரயில் இம்மாதம் 3, 6, 10 தேதிகளில் விழுப்புரத்திலிருந்து இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும். இந்த ரயில் புதுச்சேரிக்கு வராது. அதேபோன்று புதுச்சேரியிலிருந்து பிற்பகல் 3:35 மணிக்கு இயக்கப்படும் புதுச்சேரி சென்னை எழும்பூர் மெமு பயணிகள் ரயில் விழுப்புரத்திலிருந்து இம்மாதம் 3, 6, 10 தேதிகளில் பிற்பகல் 4:30 மணிக்கு இயக்கப்படும். இந்த ரயில் இந்த தேதிகளில் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையங்களுக்கு இடையே ரத்து செய்யப்படுகிறது. தெற்கு ரயில்வே திருச்சி மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி ஆர். வினோ செவ்வாய்க்கிழமை இதை தெரிவித்துள்ளார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 2023-26 கல்வியாண்டில் பயின்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் குத்துவிளக்கேற்றி இனிதே துவங்கியது. நிகழ்வில் தக்ஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் திரு எம். தனசேகரன் அவர்கள், இணை செயலாளர் திரு சு. வேலாயுதம் ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் பொருளாளர் திரு டி. ராஜராஜன் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றினார். கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் திரு VSK வெங்கடதளபதி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ். முத்துலட்சுமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்வில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு துறை டீன் டாக்டர் NSN கைலாசம் அவர்கள், வேலைவாய்ப்பு பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் J. மதுசூதனன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 2023-26 கல்வி ஆண்டில் பயின்ற மாணவர்களுக்கு 450க்கும் மேற்பட்ட பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மேலும் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தும் விதமாக வெற்றி கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் சிறப்பம்சமாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி மற்றும் அறிவியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு செய்தி மலர் வெளியிடப்பட்டது. மேலும் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பணிக்கு பங்கெடுத்த அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் துறைவாரியான வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சிறப்புற நடைபெற்ற நிகழ்வில் அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிக மேலாண்மை துறை தலைவர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் G. பால செந்தில்குமார் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரியில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் வாய்க்கால் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர தொகுதிகள் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் வாய்க்கால் தொடர்பான பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வாட்டர் ஹெல்த் துறையின் செயற்பொறியாளர் EE சுந்தரி, உழவர்கரை நகராட்சியின் இளைநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாசனத்துறையின் உதவி பொறியாளர் லூயிஸ், IIT மெட்ராஸ் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி நரசிம்மன் மற்றும் அவரது குழுவினர் கலந்து கொண்டு மழைநீர் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் நீர்த்தேக்க பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை வழங்கினார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் மருத்துவர் துரைசாமி மற்றும் வழக்கறிஞர் பிரபாகரன், கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் காமராஜர் நகர் தொகுதியின் குறை தீர்ப்பு குழு உறுப்பினர் திருமதி சக்ஷிதாவும் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆணையர் மற்றும் அரசு செயலருடன்
ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்துரையாடினார். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிங்கப்பூர் சிபிஜி கார்ப்பரேஷன் குழுவினருடன் இணைந்து ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறையின் அரசு செயலருமான முத்தம்மாவுடன் கலந்துரையாடினார். இந்த நிகழ்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உடன் இருந்தார். புதுச்சேரி மாநில ஆளுநருடன் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்திப்பு. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிங்கப்பூர் சிபிஜி கார்ப்பரேஷன் குழுவோடு இணைந்து புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனோடு சந்திப்பு. புதுச்சேரி மாநில உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் குறித்தான சந்திப்பு.